மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெருநாள்லாம் முடிஞ்சிச்சு, பழையபடி ஃபார்முக்கு வரீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விதமான டிஷ்ஷுக்கு வந்து நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறோம். இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எய்த்த விட்டு ஆண்டி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கவனிச்சிருக்கிறாங்கப்பா. பாயாசம் தராங்க, மீன் குழம்பு தராங்க, சிக்கன் குழம்பு தராங்க. இந்த வீட்டில் சமைக்கிறதுக்கு வந்து வேலையே இல்லாமல் ஆக்கிடுறாங்க. நான் ஏதாவது சமைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் அடுப்பை ஏற்றணும் அப்படின்னு சொன்னால், கதவை தட்டி இந்தாங்க சாப்பிட்டுக்கோங்க, கேவா அப்படின்னு கேட்டோன்னா மச்சிலி அப்படிங்கிறாங்க. என்னடா இது மீன் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு சரி சமைக்கிறத விட்டு போட்டு மீன் எடுத்து வச்சு சாப்பிட்றது. ஃபஸ்ட்டு வந்து பாயாசத்துக்கு சொல்லி அவனுக்கு இந்த ஒரு பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு மாதிரி பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்புலாம் போட்டு தரமாட்டாங்க. இவங்க வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. தேங்காய் பாலில் வந்து சேமியாலாம் போட்டு அதில் வந்து இந்த கொப்பரை தேங்காய் இருக்குதுல்ல, கொட்டை தேங்காய், அதை தான் வந்து இவங்க வந்து துருவி போட்டுருந்தாங்க. நம்ம ஊரெலாம் கொட்டை தேங்காய் வந்து கண்டுக்கவே மாட்டோம். இவங்க தான் கொட்டை தேங்காவை தான் முந்திரி கொட்டமாக நினச்சி போட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அடுத்து ஒரு 2 நாள் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீன் குழம்பு கொண்டு வந்திருந்தாங்க. மீன் குழம்பு பொறுத்துக்கு நம்ம தமிழ்நாடு மாதிரி புளி குழம்புலாம் ஊற்றி வைக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைல் ஆக்கியிருந்தாங்க. இவங்களோட மசாலா பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவங்களுடைய மசாலாலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காயல்பட்ட மசாலா மாதிரிலாம் நல்லா பவுடரெலாம் இருக்காது, கொஞ்சம் கொரு தான் இருக்கும். அந்த கொத்தமல்லி இருக்குல்ல, குண்டுமல்லி, அந்த குண்டுமல்லி, வத்தல், ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலாவாக ரெடி பண்ணி தருவாங்க. அந்த குழம்புல அந்த மசாலாவை கிண்டி பார்த்தாலே கொஞ்சம் கொருன்னு தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சூப்பராக இருக்கும். இவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டால்டா, நெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த எண்ணெயுமே பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டியாக வந்து நிற்கும். எனக்கு அந்த அளவுக்கு ஆயில் வந்து பிடிக்காது, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா பிடிச்சிருக்குது. இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆற்று மீன் தாங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. கடலை மீன் நம்ம அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆற்று மீனுமே வந்து சுவை இல்லைன்னா கிடையாது, சாப்பிட்டு பார்த்தா செம சூப்பராக இருந்துச்சு. அந்த தோலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிட்டத்தட்ட அந்த சுறா மீனோட தோல் இருக்குல்ல, அந்த மாதிரி வலுவலுன்னு இருந்துச்சு. முள்ளும் கிட்டத்தட்ட அந்த முறுக்கு முள்ளு மாதிரி தாங்க இருந்துச்சு. மீனோட பேர் என்னன்னு சொல்லி தெரியல, ஆனால் மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்கன் குழம்பு வந்து சிக்கனுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேம் மசாலாலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. என்னதான் எங்களுடைய மசாலாவுடைய டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. என்ன அதிகமாக குடிக்கிறாங்க அது ஒன்று தான் பிடிக்கல எனக்கு. இவங்களோட சிக்கன் மசாலா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மள மாதிரி நார்மலாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தான் இருக்கிறாங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா முழு மிளகு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி விடுற மாதிரி இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இஞ்சியை வந்து இந்த மாதிரி நீட்டமாக துருவி போட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை பக்கத்து ஆண்டி எதுவும் தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சி நமக்கு லைக் போட்டுருங்க. பாய்.